குருபியோ நமஹ. யோகினி நியாசம் கண்டினியூவேஷன். நம்ம லாஸ்ட் வீக் வாட் எவர் வி சா வாஸ் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு யோகினி நியாசம் தான் பார்த்தோம். ஆக்சுவலாக யோகினி நியாசம்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். யோகினி அப்படின்னா டியூட்டிலரி டெய்டிஸ்ன்னு பேர், பாதுகாவல் டெய்டிஸ் தட் ப்ரொடெக்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன், காவல் தெய்வம்னு சொல்லுவாள். There are certain elements in the body which they protect. எங்கே வந்து தங்கி இருக்கான்னா, they are staying in the different chakras. Each of these yoginis, they stay in the different chakras. மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞானொட்டும், இந்த சக்கரங்களில் வாய் வந்து they are residing. And சஹஸ்ராரம், இந்த 7 they are residing. இப்போது the juncture where it has come in the சஹஸ்ரநாமம், திடீர்னு பார்த்தா சொல்லிகிட்டே வரும், திடீர்னு ஒரு யோகினி நியாசம்னு நடுவில் வருது. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு சாதகன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோகினியை நியாசம் பண்ண முடியும். இட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ரீச்சிங் அ ஸ்டேஜ் அ சாதகா கேன் டூ யோகினி நியாசம். யோகினி நியாசம் இல்லை, இந்த 6 நியாசம், இந்த ஷோடன் நியாசம் 6மே அந்த சாதகன் அந்த ஸ்டேஜில் வராமல் பண்ண முடியாது. ஷோடன் நியாசம் பண்ண முடியாது. ஞாச காண்டம்ங்கிறது வந்து ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லியிருக்கார். ஞாச காண்ட என்னங்கிறதுனுடைய ரகசிய காண்டம்னு தனியாக இருக்குது, அதையும் ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியர் சொல்லியிருக்கார். அப்போ இங்கே ஏன் இந்த யோகினி நியாசம் வந்தது, why it came here அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வர நாமா, I mean, it is always a link. I have told you before, it is always a link in Sahasranamam. Sahasranamam namas, previous namas and the section பார்க்காம இந்த செக்ஷனுக்கு வரவே முடியாது. What was in the last 4 namas what we saw? சித்தேஸ்வரி, சித்த வித்யா, சித்த மாதா, யசஸ்வினி அப்படின்னு பார்த்தோம். அதுதான் அந்த லாஸ்ட் செக்ஷன் நம்ம பார்த்தோம். சித்த மாதான்னு நம்ம சொல்றச்சே சித்தர்கள் வர்ஷிப் பண்றான்னு சொல்லுவோம். தந்திரராஜம் gives a very good explanation for this. தந்திரராஜத்துல வந்து there is a ஸ்லோகம் on சித்த மாதா. 12 ஸ்லோகம்னு பேர், 12 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 12 ஸ்லோகம்னே பேர் அதுக்கு. இந்த சித்த மாதாங்கிற அந்த ரூபம் எப்படின்னா, இந்த பிரம்மாண்டங்களுடைய நாயகியா அம்பாளை வர்ஷிப் பண்றது. யசஸ்வினி தேஜோமயமா இருக்கு. இந்த பிரம்மாண்டங்கள், எத்தனை பிரம்மாண்டம் இருக்கு, கோடான கோடி பிரம்மாண்டம் இருக்கு, கிலாண்ட கோடி பிரம்மாண்டம், அத்தனை கோடி பிரம்மாண்டங்களுடைய நாயகியா வர்ஷிப் பண்றது தான் சித்த மாதா அப்படின்னு தந்திரராஜம் சொல்றது. the beginning, the first ஸ்லோகம் ஆஃப் த தந்திர, அந்த அந்த 12 ஸ்லோகம்னு நான் சொன்னேனே, 12 ஸ்லோகங்கள் இருக்கு. These 12 slokas, the first sloka itself says, கணேஷ கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபினிம் தேவி மந்திரமயீம் நவமி மாத்ருக்கா பீட்ட ரூபினிம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. இந்த இதுக்கே வந்து பிரம்மாண்ட இதிலே பிரம்மாண்டாதி கடாகாந்தம் தாம் வந்தே சித்த மாத்ருக்காம் அப்படின்னு தான் அந்த ஸ்லோகமே அப்படிதான் வரும். அந்த ஸ்லோகமே அந்த சித்த மாதாவை பற்றியே தான் இருக்கும். ஸோ த பிகினிங் ஆஃப் தட் ஸ்லோகம் சேஸ் கணேஷ கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபினி. அந்த சித்த மாதாவுடைய வடிவம் என்னன்னா, கணேஷ கிரகம் நட்சத்திரம் யோகினி ராசி பீட்டம் தேவி மந்திரமயீம் நவமி மாத்ருகா பீட்ட ரூபினிம். ஏன்னா எல்லா மந்திரங்களும் அவள் வருது. ஏன்னா அவ மாத்ருகால she is seated on the மாத்ருகாஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சித்த மாதான்னு அங்க வந்த உடனே அந்த சித்த மாதா எப்படி இருப்பான்னு சொல்ற இந்த ஞாசங்கள் தான் பின்னாடி வருது. அதுதான் ஏன் அதுல ஸ்பெசிபிக்கா யோகினி ஞாசத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா யோகினி நியாசம்ங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற எலிமெண்ட்ஸை சொல்றது.
ஞாசம் நம்ம தான் பண்ணிக்கணும், சாதகன் பண்ணணும். கிரகங்களோ நட்சத்திரங்களோடையோ சாதகன் ஞாசம் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள், நட்சத்திரம், ஜோடியாக் சைன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் வி லுக் அட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் பரஞ்சோதி. அந்த பராசக்திங்கிறவளுடைய எக்ஸ்பான்ஷனா பார்க்கிறோம். அதெல்லாம் அவள்கிட்டேருந்து எல்லாம் வெளியில வருது. அதுல இந்த யோகினிகளும் வெளியில வர. ஆனா மற்றதெல்லாம் ஆகாசத்துல இருக்கு. இப்போ நீங்க கிரகங்களை பார்த்தாலும் சரி, ஜோடியாக் சைன்ஸ் ஸ்டார்ஸை பார்த்தாலும் எல்லாம் எங்கெங்கயோ இருக்கு. மாத்ருகா வர்ணங்கள் இருக்கு. மாத்ருகா வர்ணங்கள் ஆர் அசோசியேட்டட் வித் த சக்ராஸ். அது எப்படிங்கிறது இந்த யோகினி நியாசத்திலே வரும். ஓகே, ஸோ மாத்ருகா வர்ண யோகினிங்கிறது நம்ம உடம்புலயே இருக்கு. பிகாஸ் தே ஆர் இன் த, நான் சொன்ன மாதிரி தே ரிசைட் இன் த 6 சக்ராஸ் அண்ட் த சஹஸ்ராரம். இந்த யோகினிகள், இந்த ஷட் யோகினிகள்னு சொல்லுவா. அப்போ 6 சக்கரங்கள் பிரம்மரந்தத்திலையும் அந்த யோகினி இருக்கிற, சஹஸ்ராரத்திலையும் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இந்த 7 பேரும் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்மளே அதை ஞாசம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ரூபமா வேற யாரும் இல்லை, அவளே இந்த ரூபமா நம்மளோட உடம்புல இருக்கா அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் தாதாத்மயம், தத் ஆத்மமயம். அதை நம்மளோட சேர்த்துக்கிறோம், தாதாத்மயமா பார்க்குறோம். அதனால தான் ஞாசம்னு பண்றோம். ஞாசம்னு நான் சொன்னேன், அந்த டெய்டிஸை நம்மளோட அங்கத்துல, நம்மளோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், யூ ஆர் ஜஸ்ட் ஜாயினிங் தெம். ஞாசத்தை வந்து சேர்த்துக்கிறோம் அதை நம்மளோட. இப்போ இந்த யோகினி, இன் வாட் ஆர்டர் தே ஹவ் கம், ரொம்ப அழகா இந்த யோகினிகளுடைய வேலை என்ன ஃபர்ஸ்ட். அண்ட் யோகினி ஆக்கினி தேவிஸ்ன்னு சொன்னேன். இந்த ஆக்கினி தேவிஸ்ங்கிறது வந்து டாக்கினி, ராக்கினி, லாக்கினி, காக்கினி, சாக்கினி, ஹாக்கினி, கடைசியா யாக்கினி, சஹஸ்ராரத்துல யாக்கினி. இந்த ஆக்கினி தேவதைகள் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இல்லை, ஸ்டார்ட் ஃப்ரம் விசுத்தி. டாக்கினி தேவி விசுத்தியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்புறமா அநாகதத்துல வர்றச்சு அவ ராக்கினி அப்படின்னு பேர் இருக்கு. மணிப்பூரகத்துல வர்றச்ச லாக்கினின்னு இருக்கு. சுவாதிஷ்டானத்துல வர்றச்ச காக்கினின்னு இருக்கு. மூலாதாரத்துக்கு போறச்ச சாக்கினின்னு இருக்கு. அநாகதத்துல ஹாக்கினின்னு இருக்கு. அநாகதத்துல ஆக்ஞா சக்கரத்துல ஹாக்கினின்னு இருக்கு. கடைசியா பிரம்மரந்தரத்துல சஹஸ்ராரத்துல யாக்கினின்னு இருக்கு. ஏன் விசுத்தியிலேருந்து ஆரம்பிக்கிறா? அது இன்னொன்னு ஒண்ணு பார்க்கணும். இந்த அக்ஷரம், இந்த யோகினிகள் இப்போ ஒரு சக்கரமும் we call it as lotus. We don't call them as chakras. Chakras are called as lotus, different lotus. In each chakra there are certain number of petals. Vishuddhine எடுத்துட்டோம்னா 16 petals are there. அநாகதத்துக்கு வந்தோம் அப்படின்னா அநாகத சக்கரத்துக்கு 12 petals are there. 12 இருக்கு. மணிப்பூரகத்துக்கு வந்தோம்னா 10 petals are there. The lotus in that particular chakra has got that many number of petals. ஸ்வாதிஷ்டானம்னு போனோம்னா 6 வருது. மூலாதாரத்துல 4 வருது. ஆக்ஞால 2 வருது. சஹஸ்ரதலம் எல்லாருக்கும் தெரியும், பேர் itself denotes 1000 petal lotus. Okay? Why? How these things are arrived at? ஸோ இந்த இடத்துல தான் அந்த மாத்ருகா வர்ணத்தை சேர்க்கிற. நம்ம 50 அக்ஷரம் இருக்குன்னு பார்த்தோம். சம்ஸ்கிருதம் அல்பபெட்ஸ் பார்க்கறச்சு there are 50 அக்ஷராஸ் in that. The same number of aksharas, the number of petals and the number of aksharas in each of the lotus is the same. ஓகே, இதுக்கு வந்து நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். வரிவஸ்ய ரகசியத்திலேருந்து, வரிவஸ்ய ரகசியத்தில் பாஸ்கர ராயர் ஹஸ் மென்ஷன்ட் திஸ்.
பாஸ்கர ராயர்னு மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து எப்படின்னா டைரக்டா ஒரு நம்பரை சொல்ல மாட்டா, ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கேதம், ஒரு இண்டிகேஷனை கொடுப்பா, இந்த நம்பருக்கு ஈக்குவல்ங்கிற மாதிரி. ஸோ வி ஹாவ் டு டெட்யூஸ் தட். நரபதி ரவி காஷ்டா ஷட் சமுத்திர த்விசங்கேஹி. நரபதி அப்படின்னா 16ன்னு அர்த்தம். ரவி ஆதித்யன், துவாதச ஆதித்யர்கள். ரவி. காஷ்டா, காஷ்டானா திசை, டைரக்ஷன்ஸ். There are 10 directions, 8 directions and 1 above and 1 below. There are 10 directions. ஷட், அதுதான் 6 நம்பர் கொடுத்துருக்கு. சமுத்திர, சமுத்திரனா 4ன்னு அர்த்தம். த்விசங்கேஹி 2ங்கிற நம்பர். ஆ க ட ப வ ஹ பூர்வை வேஷ்டிதாபிகி அப்படின்னு. இப்போ இது எப்படி வருது அப்படின்னு சொல்றாரு. நரபதி 16 vowels are in விசுத்தி சக்கரம். That is in the lotus. விசுத்தி சக்கரத்தில் இருக்கிற 16 இதழ் தாமரை இருக்கே, அதுல இருக்கிற ஒரு பெட்டல்ஸ் மேலையும் அம் ஆம் இம் மீம் உம் ஓம் ரும் ரும் லும் லோம் ஏம் ஐம் ஓம் ஔம் அம் அகஹ 16 vowels ஆர் ஆன் ஒரு பெட்டல் மேல ஒன்னொன்னு லெட்டர்ஸ் வர்ணம். ஆல் ஆரம்பிக்கிறச்சா. அடுத்தது 12 சொன்னோம் அநாகதத்துக்கு. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட 12ஆச்சா. அ க ட. மூணாவது மணிப்பூரகத்துக்கு டலேருந்து ஆரம்பிக்கிறது. ட ட ந த த த த ந ப ப ப ப அதோட 10 என்ன நாகதம். சுவாதிஷ்டானத்துல நான் சொன்னேன் 6 பெட்டல் லோட்டஸ்ன்னு சொன்னேன். பலா ப ப ம ய ர ல ஆராச்சா. மூலாதாரத்துக்கு வர்றாச்ச 4. வ ய ர ல வ ஷ ஷ ச 4 ஆச்சு. ஆஞ்ஞா சக்கரத்துல ஹ அண்ட் ஷ. ஆஞ்ஞா சக்கரத்துல எல்லா வர்ணங்களும் இந்த சஹஸ்ராரத்துக்கு வந்துடுறது. All the 50 varnas are in the சஹஸ்ராரம். ஞாசம் பண்றச்சு இப்படி பண்ணுவோம். அந்தர்முகமாகவும் இருக்கு, பகிர்முகமாகவும் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இன்னொரு கொடுப்பேன் என்னன்னா, நீங்க நவாவரண பூஜையை யூ பீப்புள் விட்னஸ். யூ பீப்புள் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு விட்னஸ் நவாவரண பூஜை ஃப்ரம் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். You know, all these nyasams are performed during this time. That is when like ஏன் இப்படி வருதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 lines பார்க்கலாம். நரபதி ரவி காஷ்டா ஷட் சமுத்திர த்விசங்கேஹி அ க ட ப வ ஹ பூர்வை. அதுதான், that is the beginning letter of this. வேஷ்டிதாபிஹி. They are all in the first letter of this is this. ढरलकसह वर्णाद्य आखिनिबिस्तु षड्भिः. இப்போ என்ன தெரியும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருமே. டாக்கினி, ராக்கினி, லாக்கினி, காக்கினி, சாகினி, ஹாக்கினி. இந்த வர்ணத்தில் ஆரம்பிக்கிற 6 ஆக்கினி தேவதைகள். ஆக்கினி தேவதைகள் ஷட்பிஹி. அவ 6 பேர் இருக்காங்க. घटित தனுரீதியம் கதையே யோகினீதி. இதுதான் இந்த 6 தான், இதுதான் யோகினி அப்படிங்கிறது. இந்த யோகினிங்கிறது இந்த 6 தேவதைகள், இந்த ஆக்கினி தேவதைகள் இருக்காளே, இவாதான் யோகினி. அண்ட் தீஸ் பீப்புள் ஆர், திஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் திஸ். அப்போ இது ஏன் இந்த ஆர்டர் நம்ம இப்ப சொல்லிட்டோம். இப்போ இந்த மாதிரிலாம் வருது. What these yoginis represent in our body?
அதுவும் அந்த ஆர்டர்ல அழகா சொல்றேன். டாக்கினின்னு பார்த்தோம்னா முதல்ல வர விசுத்தியில இருக்கிற அந்த டாக்கினி தேவி, she represents skin, துவக்ஸ்தாய் நம்ம வருது, அதில் வரும் எல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வரும். ஸ்கின் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். நெக்ஸ்ட் அநாகதத்தில் வர்றச்ச அந்த ராக்கினி தேவி, she represents blood. She protects blood. She takes care of blood. மணிபூரகத்தில் வர்றச்ச லாக்கினி தேவியா இருக்கா. She protects muscles in the body. மசில தொட்ட உடனே ரத்தம் தான் வெளில வருது. அதனால ஃபர்ஸ்ட் அதனால ரத்தத்தை சொல்லிட்டு அப்புறம் மசில்ஸுக்கு போறேன். காகினி தேவி சுவாதிஷ்டானத்தில் இருக்கா. காகினி தேவி வந்து she represents fat, மேதா, fat in the body. தென் மூலாதாரத்தில் வர்ற சாகினி தேவி, she represents bones. எவ்வளோ அழகாக கொண்டு போறா பாருங்க. போன்ஸ் மூலாதாரம்னா போன் தான் ஆதாரம். போன் சரியா இல்லைன்னா ஃபுல்லாக போயிடும், சிஸ்டமே போயிடும் இல்லையா, நம்ம ஃபிகரே இருக்காது அப்போ. அதனால அந்த மூலாதாரத்தில் அந்த போன் அவ பார்த்துக்கிறான். அடுத்தது ஆக்ஞா சக்கரத்தில் ஆக்கினி தேவின்னு பார்க்குறோம். You'll be surprised, she takes care of bone marrow. She takes care of bone marrow. How much importance now the study has come so much in science about bone marrow transplantations and so many things we hear about. How many years, thousands of years back, they have given importance to that bone marrow. Majja, they call it as Majja Samstha. மஜ்ஜா சம்ஸ்தா, மஜ்ஜன்னு சொல்லுவோம். மஜ்ஜன்னா போன் மேரோ. கடைசியில் சகசிராரத்தில் வந்து சுக்ல சம்ஸ்திதாங்க. சுக்லம்னா சுக்லம் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி சீமன், ஈவன் த எக். Semen and egg, they have given prime most importance in the sastra. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுன்னு ஒன்று இருக்கு. நம்ம சாப்பிட்றச்ச அந்த ஜட்டார் அக்னின்னு வயிற்றுல அந்த அக்னி குக்ஸ் எவ்ரி திங். ஈவன் இஃப் யூ டேக் இட் ரா ஆல்சோ இட் கெட்ஸ் குக்ட் இன்சைட் வெரி வெல், ரைட்? அண்ட் குருக்குல்லா தேவி distributes its essences to these 6 parts according to the merit. So the finest of essence goes to semen. அதனால தான் ஹெல்தியாக சாப்பிடணும். இப்போ வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து now we face in youngsters. When you see many people have problem with attached to this semen and egg. I don't want to go beyond that. அதனால நிறைய கஷ்டங்கள் வருது. ஹெல்தியான குழந்தைகள் வர மாட்டேங்கிறது. They have difficulties in conceiving. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்தியாக இருக்கணும். சாப்பாடு இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றா. சாப்பாடு ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். பிகாஸ் திஸ் பாடி இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் லைக் அ டெம்பிள் ஹேவிங் பிரம்மம் இன்சைட் யூ. கன்சிடர் இட் அஸ் அ டெம்பிள் அண்ட் டேக் கேர் ஆஃப் இட் ப்ராப்பர்லிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அந்த கொண்டு வர்றதே அவ்வளோ அழகாக கதையாட்டம் கொண்டு வர. So the best essence goes to Brahmarantra. I mean the Shuklam and that is egg and the semen, egg or the semen. And mattadella according to their importance and their consumption, the essence is distributed by Kurukulla Devi. அதுதான் குருக்குல்லாவோட விசேஷம். குருக்குல்லா தான் இந்த இதெல்லாம் அனுப்புறா அப்படின்னு ஒரு இட்ஸ் அ நியூஸ். இப்போ இது வந்து ரகசியம், தந்திரராஜா, யோகினி ஹிருதயம், இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாஸ்கர ராயர் ஹஸ் ரிட்டன் வரவஸ்ய ரகசியம். வரவஸ்ய ரகசியம் இஸ் பேஸ்ட் ஆன் தந்திரராஜம் அண்ட் யோகினி ஹிருதயம். நான் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் அதில் தான் சொல்லியிருக்காங்க, ரகசியன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்கிறது?
So the order of these yoginis, scriptures have another point of view. Yogini nyasamadadhya vishuddhau hridaye tatha nabhau swadishtate moola bhrumadhye murdhani kramat. இந்த கிரமத்துல தான் வரணுங்கிறது. விசுத்தி, அநாகதம், இந்த கிரமத்துல தான் ஞாசம்ங்கிறது ஆரம்பிக்கணும். விசுத்தி ஏன்னா ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் வவல்ஸ். விசுத்தியிலேருந்து ஆரம்பிச்சு அநாகதம், ஹிருதயே அநாகதம், நாபௌ மணிபூரகம், ஸ்வாதிஷ்டானி ஸ்வாதிஷ்டத்தை, மூலம் ப்ரூமத்தியே, மூலாதாரத்துக்கு அப்புறம் ப்ரூமத்திய ஆக்ஞா சக்கரம், அண்ட் மூர்தனி கிரமாத். என்ன மூர்தனி கிரமாத்? மூர்தனி கிரமாத்னா எத்தனை ஃபேஸஸ் இருக்கு. இஃப் யூ சீ சோ, விசுத்தி சக்கரத்துல இருக்கிற அந்த யோகினிக்கு வதனைக்க சம்ஸ்திதாங்கிற ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கு. விசுத்தி சக்கரத்தில் இருக்கிற யோகினிக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அதே அநாகதத்துல வரும்போது, அநாகதத்துல இருக்கிற ராகினி அம்பாக்கு she has got 2 ஃபேஸ். மணிப்பூரகத்துல 3 ஃபேஸ் இருக்கு. சுவாதிஷ்டானத்துல 4, காகினி தேவிக்கு 4 இருக்கு. சாகினிங்கிற மூலாதாரத்துல 5 ஃபேஸ் இருக்கு. அண்ட் ஆக்ஞா சக்கரத்துல அவருக்கு 6 ஃபேஸ் இருக்கு. சஹஸ்ராரத்துல சர்வதோமுகி, எல்லா ஃபேஸும் சஹஸ்ராரத்துல, ஆல் ஃபேஸஸ். சோ எத்தனை முகம் இருக்கு, அந்த பிரகாரம் தான் ஞாசம்ங்கிறது நடக்கணும்னு வேதம் சொல்றது. ஞாச காண்டம் டிஸ்கிரைப்ஸ் இட். சோ எப்ப ஞாசம், இந்த சக்கராதி ஞாசங்கள் ஆரம்பிக்கிறச்ச பகிர் சக்கர முகம் பகிர்முகமா இருந்தாலும் சரி, அந்தர்முகமா இருந்தாலும் சரி, விசுத்தியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. விசுத்தியிலேருந்து தான் ஞாசம்ங்கிறது பண்ணணும். சுவாமிகள் ஒரு அழகான என் குருநாதர் நினைக்காம இருக்க முடியாது. மூலாதாரத்துல 5 முகம்னு சொல்றோம். மூலாதார மூர்த்தியான கணபதிக்கும் 5 முகம் தான். மூலாதாரத்துக்கு அதிஷ்டான தெய்வம் இஸ் விநாயகர், கணபதி. 5 முகம். அதனால அந்த குண்டலினியை எழுப்பணும்னா 5 யான பலம், அதுக்கு மேல்பட்ட ஒரு பலம்ங்கிற குரு பலம் இருக்கணும். அப்பதான் எழுப்ப முடியும். 5 பலத்துக்கும் 5 யான பலத்துக்கும் மேல ஏதாவது ஒரு பலம் இருக்குன்னா அது குருவோட பலம் தான். மூலாதாரத்துல அதனால கணபதி இருக்கான், ஆக்ஞால முருகன் இருக்கான். அதனாலதான் அவனுக்கு 6 முகம் இருக்கு. எங்க சுவாமிகளுடைய இன்டர்பிரிட்டேஷன் இது. சிவ குடும்பத்தையே உடம்புல கொண்டு வந்துட்டார். 6 முகம் ஆக்ஞால அவன் முருகன் உட்கார்ந்து இருக்கான். சிவம்ங்கிறது தலையில இருக்கு, அது அசையறதே கிடையாது, அது அசையாது. குண்டலினிங்கிற சக்தி வேல்கிற ரூபத்துல மேல போறதும், அதனாலதான் வேலை அவன் கையில வச்சுருக்கான். சிவகுடும்பம்ங்கிறது வெளியில கிடையாது, உனக்குள்ளேயே இருக்கு. ஏன் தேடிண்டு வெளியில போறேன்னு கேக்குறாரு. நான் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். குருநாதரோட அதெல்லாம் அவ பார்க்கிற பார்வைங்கிறது வேறங்கிறதுக்காக. இதுதான் யோகினி ஞாசம். இப்போ ஓரளவுக்கு ஐ திங்க் this is what the best you can do about this. போன தடவை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். கௌலிக அர்த்தம்ங்கிறதுல தான் இந்த யோகினியோட ஞாசம்ங்கிறது வந்து அந்த யோகினியினுடைய ஷோட ஞாசம்னு சொல்றதுலேருந்து இந்த யோகினிங்கிற ஸ்பெசிஃபிக்கா இந்த யோகினியோட ஞாசம். பிகாஸ் நம்ம உடம்புல இருக்கிற தாதுக்கள், எலிமெண்ட்ஸ், we are protecting it. இந்த யோகினிஸ் are residing in the chakras in our body. ஸோ அதனால இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த ஞாசம் has been mentioned here for our welfare in that assessment. சித்த மாதான்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஆஸ்பெக்டை கொண்டு வந்து இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான், சித்த மாதானுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இதெல்லாம்.
புவனேஸ்வரியா சகல புவனங்களுக்கும் அதிபதியா அம்பாள் இருந்துட்டு அவளை எப்படி நம்ம ஞாசம் பண்றச்சு, you get one with the universe and in turn you become one with her. This is what it is. You cannot go away from nature, you just merge with the nature. பிரம்மாண்டத்தோட நம்ம ஐக்கியமாகணும். பிரம்மாண்டத்தோட ஐக்கியமாகனா அந்த ரூபத்துல இருக்கிற அவளோட நம்ம ஐக்கியமாகணும். பிரம்மாண்டம்ங்கிறது வேற கிடையாது, அது அவளுடைய ரூபம். அந்த ரூபத்தோட நம்ம ஐக்கியமாயிடுறோம். So now it is time for us to go to the namas. Now next 62 namas they have explained in the Yogini Nyasa. எவ்வளவு முடியுங்கிறத பார்க்கலாம். இந்த as it progresses. We have done always like this. Visuddhi Chakra Nilaya. So she is residing in Visuddhi Chakra. இப்போ நான் சொன்னேன், இதுல வவல்ஸ் தான் அந்த 16 பெட்டல்ஸ்ல இருக்கிறது. ஆன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு அந்த பிந்துவோட சொல்லணும். அம், ஆம், இம், ஈம், ஊம் அப்படின்னா பிந்துவோட சொல்லணும் எல்லாத்தையுமே. அந்த இது சொல்றது கடைசியில் அம்மஹா இஸ் சம்திங் தட் யூ கேனாட் சேஞ்ச் இட். ஸோ எல்லாத்தையும் பிந்துவோட, தட் இஸ் இன்ஸ்கிரைப்ட் ஆன் த பெட்டல்ஸ். விசுத்தியை வரையும் போது விசுத்தி சக்கரத்தில் இருக்கிற அந்த 16 பெட்டல் லோட்டஸையும் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு லோட்டஸ் மேல எப்படி இருக்குன்னா தட்சிணாவர்த்தனம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல யூ ஹேவ் டு கோ. From here you have to start from the gantam, the middle of the gantam, and you have to go round your throat and you have to reach the same point. That is how it is, like, you know, the 16 எதழ்களை you have to bring it like that. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்சர்லேருந்து அவள் எடுத்து கொடுத்துருக்கா. விஷுத்தாக்கியம் கண்டே சரசிஜம். The lotus in the thing is called Visuddhi, throat. Amalam Dhooma Dhoomrama Basam. Dhoomrava Basam. Smoky color. Amalam pure and smoky color. Maybe chakram is little smoky in color and the lotus is in white color. But it all looks smoky. Or எல்லாமே இதுவா இருக்கு, the letters written on it may be white. பட் அமலம் தூம்ராவ பாசம் அப்படின்னு சொல்றோம். ஸ்வரை சர்வே வர்ணை, ஆல் த வவல்ஸ் தல பரிலசிதை தீபிதம் தீப்த புத்தைங்கிறார் வித் த டாட் ஆன் தட். ஆம் அப்படின்னுட்டு இட் இஸ் பியோர். ஏன்னா ஏன் பியோர்னு வருது? அமலம் அப்படின்னாலே பியோர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒயிட்டுங்கிறத விட பியோர்னு சொல்லணும். அமலம்ங்கிறது வந்து பியோர் அப்படிங்கிற ஸ்மோக்கி கலர்ல இருக்கு. இது பியோர்னு ஏன் வருது அப்படின்னா, விசுத்தி ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் ஆகாச தத்துவம். விசுத்தி ரெப்ரசன்ட்ஸ் ஆகாச தத்துவம். இப்போ எப்படி இதுவும் 5 தத்துவங்களை சொல்றச்ச விசுத்திங்கிறது ஆகாச தத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்றது. அப்போ ஒவ்வொன்றும் வந்து சர்வவர்ணாத்மகம் பத்ரம் பத்மானம் பரிகீர்த்திதம். அதான் தட் இஸ் வாட் வித் த டாட் ஆன் தட். தட்சிணாவர்த்த யோகேன லிகிதம் சிந்தையே தியா. How it is meditated? Dakshinavartanama. That is clockwise. It is meditated clockwise around the neck and around the throat. You have to go around the neck. You have to start with your middle of the throat and go around below the face and then go around the neck and reach the same point where it started. எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல வந்து முடியணும். இந்த 16 லெட்டர்ஸும் வவல்ஸும் இட் இஸ் லைக் தட். அது பண்ணும்போது ஆகாச தத்துவம்னு சொல்லிட்டோம், அமலம்னு சொல்லிட்டோம். ஹம்ச ரூபமா அம்பாளைங்க நினைச்சுக்கணும். ஏன்னா ஹம்சம்ங்கிறது இட் டினோட்ஸ் பியூரிட்டி. எந்த ஒரு இம்பியூரிட்டி இருந்தா கூட அதை எடுத்துட்டு இட் டேக்ஸ் ஒன்லி த பியூர் திங்ஸ். அதனால ஹம்சமா அந்த பிரம்மத்தை யோஜனை பண்ணணும் when you are doing the விசுத்தி. நான் விசுத்திக்கு வந்து யூசுவலா வந்து மகாவிஷ்ணு தெய்வம்னு சொல்லுவா. புருஷ அந்த ஆஸ்பெக்ட் தான்
புருஷங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிரம்மம் தான் விசுத்தியில இருக்கு. ஏன்னா இதோட அந்த கான்சனன்ஸ் வந்து வவல்ஸோட சேர்றச்சு தான் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இல்லையா. இட் இஸ் நாட் ஃபார்ம் ஜஸ்ட் லைக் தட். கான்சனன்ஸ் ஹேவ் டு ஜாயின் வித் த வவல்ஸ் டு மேக் அ வேர்ட், டு ப்ரொடியூஸ் அ வேர்ட். அதனால தான் புருஷனோட ஆஸ்பெக்ட் விஷ்ணுவுக்கு தான் சொல்லுவான் விசுத்திங்கிறது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பியூரிட்டி and because it represents all the vowels, புருஷங்கிற ஆஸ்பெக்ட்ல. ஸோ இந்த ஒரு செக்ஷன்ல பார்த்தோம்னா ஈச் ஆஃப் த யோகினிஸ் ஸ்டார்ட்ஸ் த ஒவ்வொரு யோகினியும்க்கும் ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆர் தேர். அந்த யோகினியோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் வேர் இட் இஸ் ரிசைடிங் அண்ட் கடைசியா இட் எண்ட்ஸ் வித் த நேம் ஆஃப் த யோகினி. டாக்கினி ரூபதாரணி கடைசியா டாக்கினீஸ்வரி அப்படின்னு இதுல முடியுது. காக்கினி ரூபதாரணி கடைசியா the end of that description says the name of the beginning of the description gives you the place where it resides. End of the description gives the name of the yogi. Got it? So அதனால தான் இதுல விசுத்தி சக்கர நிலையான ஃபர்ஸ்ட் இதுல ஆரம்பிச்சிருக்கேன். ஆரக்த வர்ணா அவளோட காம்ப்ளெக்ஷன் இஸ் ஆரக்த மைல்டு ரெட் கலர். ரக்த வர்ணான்னு இன்னொரு யோகினி இருக்கா. ஆரக்த இந்த சொல்றச்ச இந்த நாமா சொல்லும் போது even when you are saying is the thing, நிறைய பேர் விசுத்தி சக்கர நிலையா ரக்த வர்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறி போயிடும். இப்போ நாமா ஸ்பிளிட் ஆகுதுங்கிறது ஒண்ணு, மீனிங் மாறப்படாது. ஸோ விசுத்தி சக்கர நிலையா ரக்த வர்ணா அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் அது கொஞ்சம் யூ ஹாவ் டு கிவ் தட் எக்ஸ்டென்ஷன் இன் த பிகினிங். கொஞ்சம் அதை எடுக்கணும், இல்லாட்டா வந்து மீனிங்கே கம்ப்ளீட்டா மாறி போயிடும். சொல்றச்ச ஜாகிரதையா சொல்லணும். இதுக்கு வந்து பாஸ்கர ராயர் எழுதரிச்ச ஸ்வேத ரக்தஸ்து பாட்டலக அப்படிங்கிற. ஸ்வேத ரக்தம் லைட் ரெட், பாட்டலக பெட்டல்ஸ் லைட் ரெட் தான். விசுத்தி சக்கரம் கிரேல இருக்கு, இந்த பெட்டல்ஸ் ஆர் இன் லைட் மைல்டு ரெட் கலர், ஒயிட்டிஷ் ரெட். ஸோ பாட்டலி குசும பிரியா அப்படின்னு வருது பின்னாடி ஒரு நாமம். தட் இஸ் ஆல்சோ லைட் ரெட் இருக்கிற அந்த லோட்டஸ் தான் பாட்டலம், பாட்டலி குசும பிரியா அப்படின்னு பின்னாடி ஒரு நாமம். எல்லாம் வரும், வரிசையா பார்க்கலாம். ஸோ இங்க அதனால தான் the one thing that we have to notice is we have to say ஆரக்த வர்ணா, not ரக்த வர்ணா when you are reciting as a slogan. ஆரக்த வர்ணா விசுத்தி சக்கர நிலையா ஆரக்த வர்ணா திருலோச்சனா. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சொல்றச்ச, பிகாஸ் மீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருலோச்சனா, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி அதர் மீனிங் டு தட். 3 கண்கள் அவளுக்கு, 3 eyes, she has got 3 eyes. திருலோச்சனா. இப்போ நெக்ஸ்ட் அவ கையில இருக்கிற இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் யோகினி தானே. ஸோ வாட் ஆர் ஆல் த ஆர்மரி ஷி ஹஸ் காட், வெப்பன் ஷி ஹஸ் காட் இன் ஹர் ஹேண்ட். 4 கை இருக்கு அவளுக்கு. கட்வாங்காதி பிரகரணா அப்படிங்கிற. கட்வாங்க கிளப், அப்படியே ஒரு தடி தண்டம் வச்சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்டம். கட்வாங்காதி பிரகரணா. ஸோ அலாங் வித் தட் ஷி ஹஸ் காட் சம்திங் எல்ஸ் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி ஆதிங்கிற அந்த வார்த்தை சேர்ந்துருக்கு. பாஸ்கர ராயர் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறச்ச வெறுன தண்டம்னு சொல்லல, தண்டாரோபித நரகபாலம் வா. Dandam, a club, and ஒரு skull is, human skull is fitted on that. Narakapalam. Dandaropita. அதுக்கு மேல அது ஒரு ஹியூமன் ஸ்கல்லோட இருக்கு. பாஸ்கர ராயர் சொன்னா தப்பா இருக்காது, அவர் 64 கோடி யோகினியுமே சொன்னார். இது சொல்றதுக்காக கஷ்டம் சொல்லும். So it is a club fitted with a human skull. ஒரு தண்டம் மண்டையோட்டோட இருக்கிற தண்டம், அதுதான் அவள் கையில ஒண்ணு இருக்கு. கட்வா அப்படின்னா வந்து கட்டில், காட் இஸ் கால் கட்வா. கட்வாங்க அப்படின்னு வர்றச்ச கட்டிலோட கால். The leg of a cot, no? It will be strong, it will be short and strong. So கட்வா, கட்வா அப்படின்னா காட், கட்வாங்க அப்படிங்கறச்சு it is a leg of the cot.
So she is holding கட்டுவாங்கன்னு அவ சொல்றச்ச, it is not simply like இது, she is holding a leg of a god fitted with the human skull on top of it. So இந்த யோகினிக்கு வெறும் கட்டுவாங்க மட்டும் அவளுக்கு இல்லை, கட்கம்னு இருக்கு. கட்கம் means sword. கட்கமாலான்னு நம்ம என்ன சொல்றோம்? We all want that sword in our hand. That's why we recite கட்கமாலா. கட்கம் sword. சூலம், திரிஷிகம். சூலம்னா அந்த என்ன சொல்றது, ட்ரைடன்ட் மாதிரி சூலம். சர்மம், மகா சர்மம் பா, கேடயம், ஷீல்டு. ஸோ இந்த நாளும் அவ கையில இருக்கு. கட்வாங்காதி பிரகரணான்னா கட்வாங்கத்தோட கட்கம், சூலம், சர்மம் இதெல்லாம் அவ கையில 4 கையில 4 இருக்கு. வதனைக்க சமன்விதா, she is a single face. வதனைக்க, அதான் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம we are going in a progression. 1லேருந்து இப்போ we are starting with 1. வதனைக்க சமன்விதா. So in the Dakini Devi, she represents Akasa Tattvam and she has got a single face. நனவுல வச்சுக்கணும். பாயசான்ன பிரியா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன? ஸ்வீட் த்ரோட்டட். ஸோ அவளுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். பாயசான்ன பிரியா, ஸ்வீட் த்ரோட்டட். நோ, வி கால் இட், தட் இஸ் அ ஸ்வீட் த்ரோட்டட். ஷீ லவ்ஸ் பாயசம். பாயசான்ன பிரியா, அன்னம் cooked in milk and sugar. She is fond of that. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுல வர்ற இதெல்லாம் வச்சுன்னு அம்பாளுக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் அப்படின்னு அதை வச்சுன்னு நேருங்க. ரைட்? நிறைய பேர் பண்றா, தப்பு கிடையாது, எது பண்ணாலும் சரிதான். யாரு நம்ம ஆத்மார்த்தமா எதை கொடுத்தாலும் பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் தான் நம்ம. இதுதான் சொல்றேன். Where she is residing in your body in the form of skin. She is in the body. She takes care. She is residing in Visuddhi, but she takes care of your. She is யோகினிங்கிறதுனால நான் சொன்னேன் tutelary deities சொன்னேன், காவல் தெய்வம்னு சொன்னேன். ஸ்கின், அதனால ஸ்கின் இஷ்யூஸ் யாருக்காவது நிறைய இருக்குன்னா அவளுக்கு த்ரோட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அலர்ஜி ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் த்ரோட். ஸ்கின்னுடைய அஃபெக்ட் ஆகிறதுன்னா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் த்ரோட். ஒரு இன்ஃபரன்ஸ் தான் இது, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. சயின்டிஃபிக்காக எவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னு தெரியல. யூ இன்ஃபர், நோ, யூ டேக் கேர் ஆஃப் ஹர் வெரி வெல், தென் ஸோ யுவர் ஸ்கின் வில் பி ப்ரொடெக்டட். Tvakstha, so sensation of touch, அதுவும் இருக்கு இதுல. என்ன ஸ்கின்னு சொல்றச்ச சென்சரி ஆர்கன். The skin is also one of the sensory organs. So sensation of touch is associated with that. Pashulokha Bhayankari, பயமுறுத்துறதுக்குன்னு இருக்காய். Who is she? Is Pashulokha. Who is called a Pashu? A person caught in duality is called a Pashu. A person who thinks that Brahman and I are different is a Pashu, is equal to an animal. பிரம்மம் எல்லாம் பிரம்மம்னு பார்க்கிற அந்த யாருக்கு ஞானம் இல்லையோ, பிரம்மங்கிறது வேற, கடவுள்ங்கிறது முன்னாடி ஒரு ஃபிகரை கொடுத்து அது முன்னாடி அதுதான் சுவாமின்னு நம்ம நினைச்சோம்னா இதுவும் சுவாமின்னு நம்மளையும் நம்ம நினைச்சுக்கணுங்கிற அந்த நினைப்பு வராத வரைக்கும் யூ ஆர் ஆல்சோ அ பசு, அனிமல். அது வேற இது வேறன்னு the duality comes. அதனால பசுலோக பயங்கரி, அந்த மாதிரி நினைக்கிறவாளெல்லாம் பயப்படுத்துறதுக்குன்னே இவ இருக்காங்க. She is frightful to those who are caught in the duality. அவளை பார்க்கறது பயங்கரி. She is really frightful. பசு பாஷ விமோச்சனின்னு நம்ம நாமா பார்த்தோம். பசு அந்த டுவாலிட்டி போறதுக்கு யாருன்னா அவதான், அம்பாள் தான் வழியை விடணும். அந்த பசுவும் பாசமும், பாசம் போனாதான் you will know you will have the clear idea of what is you, who are you and what is Brahma. அப்போ அந்த ஞானம் வரணும் அப்படின்னா
அவளைதான் விடணுங்கிறா. அந்த ஞானம் வராத வாழ்க்கை இவ ஃப்ரைட்ஃபுல்லா இருக்காங்கிற, பயங்கரி, அதுதான் ஆப்போசிட்டா இருக்கா. ஏன் இந்த பயம் பயம், ஏன் இந்த பசு பயங்கரி, இந்த ரெண்டு வார்த்தை நம்ம பார்க்கறச்சே, பசுன்னு நம்ம சொன்னோம், பீப்புள் who are caught in duality அப்படின்ட்டு. Why they look down on duality? Bhayankari, bhayam, because it induces fear. If there is only one, who will be you, who you are going to be afraid of? ஒன்னே ஒண்ணுதான் இருந்ததுன்னா யாரை பார்த்து நம்ம பயப்படுவோம்? ரெண்டுன்னு இருக்கிறச்ச ஒண்ணு இன்னொருத்த பார்த்து பயப்படணும். If there are two, then one is afraid of the other. If there is only one, whom you will be scared of? யாரை பார்த்து பயப்பட போறோம்? ஒன்னே ஒண்ணுது இருந்தா நம்மளை பார்த்து நம்மளே பயம்ங்கிற அந்த ஆஸ்பெக்டே இருக்காது இல்லையா? மனசுலயே இருக்காது பயம்ங்கிறது. என்ன ஃபீலிங்னே தெரியாது. நம்ம மட்டும் இருக்கிறச்சே பயம்ங்கிறது என்ன ஃபீலிங்னு தெரியாது. இன்னொன்னு ஒண்ணு சேரும் போதுதான் பயம்ங்கிறது வருது. So the duality brings in பயம். The fear comes. அதான் ரொம்ப அழகா பிரகதாரண்ய உபனிஷத்துல சொல்லியிருக்கா, த்விதீயாத்வை பயம் பவதி. ரெண்டுன்னு இருந்தா பயம்னு வரும். பயம் எப்ப வரும்னா ரெண்டுன்னு வர்றச்சுதான் வரும். பசு லோக பயங்கரின்னா எது பசுங்கிறோம்? ரெண்டுன்னு நினைக்கிறவாள்லாம் பசுன்னு சொல்றோம். ரெண்டுன்னு இருக்கிறச்ச பயம் வரும்னு சொல்றோம். அதனால இது ரெண்டுமே அதுதான் அவசியம் ரெப்ரசன்ஸ் தட். இந்த பயம்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட் எதனால கொடுக்குறான்னா இவள் இந்த யோகினி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். தைத்திரிய உபனிஷத் கோஸ் டு a level, one level above. நான் சொன்ன ரெண்டுன்னு இருந்தா பயம் வரும்ன்றதா. எவ்வளோ பெரிய படிச்சவனா இருந்தாலும் person may be a very very learned person, if he still thinks that he is different from the Brahman itself will induce, will be the source of fear. சாமியை பார்த்தாலே பயப்பட எவ்வளோ பேர் பயப்படுறாங்க இல்லையா? சாமி நம்மளை கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு. அவ்வளோ படித்தவாளாக இருந்தாலும் அந்த பிரம்மம் வேற நான் வேறன்னு நினைப்பு அவனுக்கு இன்னும் போகலைன்னா, the Brahman itself is the source of fear அப்படிங்க. யதா ஹே வைஷ ஏதஸ்மின் அனுத்தரமந்தரம் குருதே, that itself will give you the fear. அத தஸ்ய பயம் பவதி. அவ்வளோ படிச்சவாள் இருந்தாலும், உத்தமமான படிப்பு, எல்லா வேத விற்பனரா இருக்கலாம், ஆனா பிரம்ம ஞானம் இதுதான், இந்த பிரம்மங்கிறதும் நானும் வேற இல்லைங்கிற ஞானம் வர வரைக்கும் அந்த பிரம்மாவே அத தஸ்ய பயம் பவதி அப்படிங்கிற, அதுவே பிரம்மமே அவனுக்கு பயத்தை கொடுக்கும். எவ்வளோ பேரோட வேலை போயிடும் பாருங்க. இப்போ எவ்வளோ பேர் பயமுறுத்தி வச்சுட்டு இருக்கா, இதை பண்ணலன்னா அந்த சுவாமி குத்தம், அது பண்ணலன்னா அது குத்தம். ஜஸ்ட் புஷ் யூ இன்டு திஸ். நோ, இந்த ஒரு இக்னோரன்ஸ்னால வர ஃபியர், ஷி இன்டியூசஸ் தட் ஃபியர். இந்த இக்னோரன்ஸ் போகணுங்கிறதுக்கு விசுத்தி சக்கரத்துல இந்த யோகினி இன்டியூசஸ் த ஃபியர் இன் யூ. அந்த பசுபாஷ விமோச்சனைங்கிறத ஷி டஸ் இட் இன் ஆப்போசிட் வே, பட் இவ ஷி இன்டியூசஸ் தட் ஃபியர். அமிர்தாதி மகாசக்தி சம்ருத்தா. இப்போ நம்ம சொன்னோம் வவல்ஸ்ன்னு சொன்னோம். ஒவ்வொரு வவலுக்கும் ஒரு பேர், ஒரு வர்ணத்துக்கும் அதுக்கு உண்டான தேவதையினுடைய பேர் இருக்கு. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துடலாம். we will know that வர்ணம், ஒவ்வொரு வர்ணத்துக்கும் அதுக்கு உண்டான பேர் இருக்கு. அமிர்தாதி மகாசக்தி சம்ருத்தா, வார்த்தைகள்லாம் பார்த்துக்கணும். அமிர்தாதி ஃபர்ஸ்ட் அப்போ ஆள் ஆரம்பிக்கிறதுனால அமிர்தா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும், அமிர்தாங்கிறது தெரிஞ்சிடும். followed by Akarshini. Amrita. Is Akarshini. Indrani. Ishani.
உமா, ஊர்த்வகேசி, ஊர்த்வகேசி, ருத்திதா, ரூகாரா, ரூகாராங்கிற அந்த அக்ஷரத்துக்கு உடைய தேவிகள் இவாள்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. லுகாரா, லூகாரா, ரும் ரும் லும் லூம் ಸಂಸ್ಕೃತ ಭಾಷೆಯಾಚೆ. ಲೂಕಾರ, ಏಕಪದ, ಐಶ್ವರ್ಯಾತ್ಮಿಕ, ಓಂಕಾರ, ಔಷಧಿ, ಅಂಬಿಕಾ, அண்ட் அகங்கிறதுக்கு அக்ஷரா அப்படின்னு சொல்லியிருக்கு. அமிர்தா, ஆகர்ஷினி, இந்திராணி, ஈசானி, உமா, ஊர்த்வகேஷி, ருத்திதா, ருகாரா, லுகாரா, லூகாரா, ஏகபதா, ஐஸ்வர்யாத்மிகா, ஓம்காரா, ஔஷதி, அம்பிகா, அக்ஷரா. இந்த 16 வர்ணங்கள் தேவதைகளா அவளுக்கு அசிஸ்டன்ஸா இருக்கா அப்படிங்கிற அத்தனை வர்ணங்களுக்கும் அது அதனுடைய தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகள் அவளுக்கு இவளோட அசிஸ்டன்ஸ் ஆட்டம் 16 பேரும். மகாசக்திங்கிற இவ சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் வரணும்னா இந்த பவன்ஸ் சேரணும். இந்த தேவதைகளோட சேர்ந்தாதான் ஒரு பதம் ஒரு அர்த்தத்தோட வார்த்தைகள் வெளியில வரும். அதனாலதான் இவாளுக்கு மகாசக்திங்கிற பேர் இருக்குங்க. பிகாஸ் they represent vowels, they are called Mahashakti, because without them the word will not, any word cannot be formed, or no meaning can ever be derived. பதம் and அர்த்தம் ரெண்டுமே இருக்கு. பதம் இருந்தா தானே அர்த்தம் வரும். கரெக்ட். இவளோட பேர் என்னன்னா டாக்கினீஸ்வரி. டாக்கினிங்கிற பேரு இவளோட பேர். இந்த அம்பாளோட இந்த யோகினியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த பேர் வந்த உடனே தெரிஞ்சுடணும். இவளோடது இது இங்க முடியாது. இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனும் வச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு, தியான ஸ்லோகம். இந்த யோகினிய ஞாசம் பண்றச்ச இந்த தியானம் அவளை இந்த ரூபமா பண்ணணும். தியான ஸ்லோகம்ங்கிறது எப்படின்னா, ஜபத்துக்கு முன்னாடி அந்த எந்த ஜபம் எந்த தேவத்தை பத்தி சொல்றோமோ அந்த தேவத்தையினுடைய வர்ணனை நன்னா பண்ணிட்டு அதை நம்ம மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணணுங்கிறது ஒரு கிரமம், தியானத்தினுடைய கிரமம். அப்போ இந்த யோகினியோட தியானம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். அழகா இருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ என்ன ஒரு நட்ஷல்ல, இப்ப நம்ம ஒரு நாமாவா பார்த்தது எல்லாத்தையும் ஒரு நட்ஷல்ல கொடுத்த மாதிரி ஒரு தியானம். கிரீவா கூபே, கிரீவம்னா கழுத்து, விசுத்தௌ கழுத்துல விசுத்தி சக்கரம், நிருபதல கமலே, நிருபனாலே சுப்பீரியர்னு அர்த்தம். நிருபதல கமலே, ஸ்வேத ரக்தாம், ஆரக்த வர்ணாம்னு நம்ம பார்த்தோம். ஸ்வேத ரக்தாம், திரிநேத்ராம். இதுக்கு நான் மீனிங் சொல்லலை, ஏன்னா எல்லாம் தெரியும். இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் தனித்தனியா சொல்லியிருக்கேன். அதனால நான் இதுக்கு தனியா மீனிங் சொல்ல, நான் பிரிச்சு பிரிச்சு சொல்லிவிடுறேன். இதனால ஸ்வேத ரக்தாம் திரிநேத்ராம், ஹஸ்தைஹி. இப்போ ஹஸ்தத்துல என்ன இருக்கு? கட்வாங்க, खड्गौ, त्रिशिखमपि, trident, त्रिशिखमपि, महाचर्मम, you know the shield, sandharayanti. She has got all these things. ஹஸ்தத்துல என்ன இருக்கு? வக்த்ரே நைகேன அப்படிங்கிற, வக்த்ரேன ஏகேன, அது ஏ அண்ட் இது வரும்போது ஐன்னு மாறுறது. வக்திரம் என்னன்னா ஏகம். புரியல? வக்த்ரேன ஏகேன, அந்த
நால வர கடைசியில ஆவும் சந்தி அது சேரும் போது இதுல வர்ற ஏவும் சேர்றச்ச இட் பிகம்ஸ் ஐ. அதனால்தான் நிறைய சமயங்கள்ல ஸ்லோகங்கள்ல பிரிக்கும் போது சம்டைம்ஸ் மீனிங் நமக்கு தெரியணுங்கிறச்ச வர்றச்ச இந்த மாதிரி சந்தியில பிரிச்சு விடுறது. இப்ப எப்படி ஓங்கிறதுக்கு ஆ உ இம் அப்படிங்கிறோம். ஆவும் ஊவும் சேர்ந்தா இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஓ. அதே மாதிரி இங்க ஆவும் ஏவும் சேரும்போது இட் கம்ஸ் அஸ் ஐ. காட் இட்? சோ வக்த்ரேனைகேன வக்த்ரேன ஏகேன யுக்தாம் பசுஜன பயதாம் பாயசானைக்க சக்தாம் துவக்ஸ்தாம். தெரிஞ்சிடணும் அழகா. இப்ப எல்லாம் தெரியும் இப்போ உங்களுக்கு. பீப்புள் ஆர் வெரி லேர்னட் நவ். வந்தே அமிர்தாத்யை. அமிர்தாத்யை அமிர்தா அப்படிங்கிற அந்த நாமலேருந்து வர பரிவிருத்த வபுஷம். இவளை சுத்தி அவ பரிவிருத்த. she surrounded by these அமிர்தாதி தேவதைகள். டாக்கினி வீரவந்தியாம். வீரன் யாருன்னா மனச ஜெயிக்கிறவன் தான் வீரன். One who controls the senses and controls the mind is called a courageous person. There is nobody else can be called courageous. The word in all these things, veera, dheera nu vara edamellam, it denotes only one who conquers his mind and senses is only வீரவந்தியம். அதனால இந்த வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஞாசம் பண்ணணும்னா you have to be like very strong. You should have control your mind. இதுதான் இந்த தேவதையோடைய இந்த யோகினியோடைய தியான ஸ்லோகம். ஒவ்வொரு யோகினிக்கும் இருக்கு. பட் இந்த யோகினியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கடைசியில தியான ஸ்லோகத்தை சொல்லுவேன். வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபாலோ இட். ரைட்? அநாகதாப்ஜ நிலைய. அநாகதம். அப்ஜ மீன்ஸ் லோட்டஸ். அநாகதத்தில் இருக்கிற லோட்டஸ்ல இருக்கிறவ she is. இப்போ நான் இங்க 12 சொல்லியிருக்கேன். 12 பெட்டல்டு லோட்டஸ்னு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் டல் ரெட் லோட்டஸா. முதல்ல ஸ்வேத ரக்தம்னு சொன்னோம். இது கொஞ்சம் டல் ரெட்டா இருக்குமா இந்த லோட்டஸ். இந்த ககாரம் இந்த இந்த sound produced is always like anahadathila vara sound is called unstuck without any friction. friction இருக்க கூடாது. without like g அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி friction ஒன்னோட ஒன்னு the mouth should not join. அந்த மாதிரி ட கூட வந்துடுறது இதுல உங்களுக்கு சவுண்ட். ஆனா பட் யூசுவலா இதை சொல்றது க க ஞ அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் இல்லாத வார்த்தைகள் தான் இதுல. இட் இஸ் த சவுண்ட் இட் செல்ஃப் இஸ் அன்ஸ்டக். அப்படிமா நாதமயமா தானே வருது. நாதத்தினுடைய சொரூபமா தானே நாகதத்துல வருது. ஸோ இதுல என்னன்னா நான் சொன்ன மாதிரி 4 ககாரம் க க க க ங. அடுத்து ங்கிறது 1 5 சகாரம் 4 ச ச ஜ ஜ ஞ 10 ठ and ठ ट and ठ ठकाram 12. These 12 letters are in this 12 petals inscribed on this. இதை சொல்றதுல கம் 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 அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே இதுல வர எல்லா அக்ஷரங்களுக்குமே மேல அந்த அனுசரத்தோடு தான் சொல்லணும். கம் 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 சம் சம் ஜம் ஜம் ஞம் டம் டம் அப்படின்னு இது 12 சொல்லணும்.
இப்போ இதனோட வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டோம், அதனோட தேவதைகளை சொல்லணுங்க, அப்போ வந்து மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ சில பேர் வந்து ஒரு இதை சொல்லியிருக்கா, ஐ டோன்ட் நோ. நான் முதல்ல ஆகாச தத்துவம்னு சொன்னப்போ ஆகாச தத்துவத்தினுடைய பீஜம் வந்து ஹம் அப்படின்பா. பஞ்சபூத கடைசியில பூஜை காமிக்கும் போது ஒவ்வொரு நாள் பூஜை, லம் பிருத்வாத்மிகாய கந்தம் சமர்ப்பயாமி, ஹம் ஆகாசாத்மிகாய புஷ்பை பூஜை. ஹம், ஹம்ங்கிறது ஆகாசத்தினுடைய பீஜம் ஹம். இது வந்து அநாகதம் டிஃபைன்ஸ் ஏர், யம். அநாகத்தினுடைய யம் தூபம் ஆக்ராபயாமன், அயர்னுடைய இதுவா தூபத்தை நம்ம காமிக்கிறோம். யம்ங்கிறது வந்து அநாகதத்தினுடைய பீஜம் வந்து இட் இஸ் யம். பன்னெண்டு இதழ் தாமரை, நான் சொன்ன மாதிரி கலேந்து ட வரைக்கும் 12 லெட்டர்ஸ் இதுக்கு வந்துருக்கு. ஷியாமாபா, ஷியாமா means dark complexion. ஷியாமா, ஆபா means stone complexion. She is dark colored yogini. ஷியாமாங்கிற வார்த்தைக்கு a 16-year-old girl is also called ஷியாமாபா, ஷியாமான்னு சொல்லுவா. ஸோ ப்ராபப்ளி அவளோட வயசு மனசுல என்னைக்கும் எண்ணும் 16 இருக்கணும் அப்படின்னுட்டு 16 வயசு. ஷியாமலாவும் 16 தானே சொல்லுவா. ஷியாமலாவும் கருப்பு தான், கருப்பு தான். ஷியாமலா, ஷியாமான்னு கிருஷ்ணன்னு சொல்லுவோமே, ஷியாமகிருஷ்ணன் தானே சொல்லுவோம். ஷியாமானாலே கருப்புன்னு அர்த்தம், டார்க் டோன்ட். So 16-year-old is called Shyama. So இந்த ஷியாமாபான்னு வர்றச்சே அவளுக்கு 16 வயசு, எண்ணும் 16 அவள் ஹார்ட்டில். ஸோ வி ஆல் ஆல்சோ ஷுட் பி லைக் தட். ஆபா அப்படின்னா தட் இஸ் த ஷைனிங் பிரில்லியன்ஸ், அப்படியே ஜொலிக்கிறது, டார்க் டோன், கிருஷ்ணனை பார்க்குற மாதிரி. வதனத்வயா, அடுத்த நாம வதனத்வயா, 2 முகம். வதனம் துவயம், 2 முகம். இந்த டாக்கினிக்கு நம்ம பார்த்தோம் ஷீ இஸ் வதனைக சம்ஸ்திதான்னு பார்த்தோம். இந்த வதனத்வயா, இவள் இந்த ராகினி, she has got 2 faces. நான் பார்க்கறது இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல தானே பார்க்குறோம். முதல்ல 1 பார்த்தோம், இப்போ 2 பார்க்குறோம். தம்ஷ்ட்ரோஜ்வலா, தம்ஷம், கேனைன்ஸ், 2 கேனைன்ஸ் அந்த சைட்ல பல்லு இருக்கு, அது 2ம் ப்ராபப்ளி இட் இஸ் ப்ரொட்ரூடிங் அவுட் சைட். நிறைய பேருக்கு பார்க்கறச்சே தெரியுது, the 2 terrifying shining canines. தம்ஷ்ரோஜ், உஜ்வலானா ஷைனிங்னு அர்த்தம். தம்ஷ்ரோஜ்வலானா the canines are shining, it is seen outside. The canines are seen outside her face, so it is shining அப்படின்னு அர்த்தம். அக்ஷமாலாதிதரா, அநாகதத்தில் யூஸ்வலாக வந்து என்னன்னா 2 அன்னபக்ஷிகள் 2ம் 18 வித்தைகளையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும். ஞானத்தினுடைய இடம், நாதம் ஆரம்பிக்கிற இடம், நாத பிரம்மமா இருக்கிற இடம் ஞானத்தினுடைய. அதனால இந்த யோகினியோட கையில அக்ஷமாலா இருக்கு, அக்ஷமாலாதிதரா. அப்போ மற்றதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். அக்ஷமாலை மட்டும், அக்ஷமாலையோட சேர்ந்து இன்னும் 3 இருக்கணும் 4 கையில. என்ன சொல்றான்னா சூலம், கபாலம், ஹியூமன் ஸ்கல். அவ அந்த கபாலத்தை தண்டத்துல வச்சிருந்தா, அவ கையிலேயே கபாலம் வச்சுருக்கா. அண்ட் டமரு, ஸ்மால் ட்ரம். சி டமரு ஏன்னா தட் ஒன்லி ஷோஸ் த சவுண்ட், சவுண்ட் அஸ்பெக்ட், நாத பிரம்மம் இல்லையா. ஸோ அதனால அக்ஷமாலாவும் இருக்கு, டமருவும் இருக்கு. நாத பிரம்மங்கிறதுனால, நாதமயமா இருக்கிறதுனால அநாகதத்துல அந்த 2ம் அந்த இருக்கிறதா சொல்றோம். அக்ஷமாலா, சூலம், கபாலம் அண்ட் டமரு. ருதிர சம்ஸ்திதா, she is the presiding yogini of blood. ருதிர சம்ஸ்திதா, பிளட்டுனுடைய இந்த நெக்ஸ்ட் ஸ்கின்னுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர்றது பிளட், பிளட்டுனுடைய யோகினியா இருக்கு.
she takes care of that. காலராத்திரியாதி சப்தயோக விருதா. ஸோ இவளோட அசிஸ்டன்ஸ் யாருன்னா காலராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சு 12 பேர் இருக்கா. நம்ம பார்த்தோமே க க க, அதுல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பா இல்லையா. ஸோ அப்போ 12 அக்ஷரம் இருக்குன்னா அந்த 12 பேர் இதுக்கு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேர் காலராத்திரின்னு பேர். க க கண்டிதா, கண்டிதா க. க காயத்ரி, க கண்டாட்சரி, கண்டாட்சணி, கண்டகர்ஷினி, கண்டகார்ஷினி, கண்டகார்ஷினி க. ங்கார்னா, இது நான் சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் போல. ங்கார்னா ங ங. ச சண்ட, ச சாயா, ஜ ஜயா. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஜ ஜாங்கிரினி, ஜாங்கிரின்னு வச்சுக்கணும், ஜாங்கிரினி. ஞான ரூபா, ஞான ரூபமாட்சி. அதுதான் சொல்றேனே, இந்த 18 வித்தைகள் அந்த இடத்துல தான் இருக்குன்னா ஞானத்தினுடைய ரூபமா தானே இருக்கணும். ஞான ரூபா. டங்க ஹஸ்தா, டங்காரிணி, டங்காரிணி, டங்கஹஸ்தா டங்காரிணி. You have to pronounce it in the right way. இந்த 12 பேரும் அவளுடைய அசிஸ்டன்ஸா இருக்கு. காலராத்திரிங்கிறது அம்பாளோட மூர்த்தி திரையது. ஏன்னா தேவி பாகவதம் படிக்கிறவாளுக்கு, மாத்மியம் சொல்றவாளுக்கு, சப்தசக்தி அவளுக்கு நல்லா தெரியும். காலராத்திரிங்கிறது ஒரு மூர்த்தி திரயம்னு சொல்லுவோம். 3 விதமா அம்பாளை பார்க்கறச்சு. மூர்த்தி திரயத்துல ஒரு ரூபம் காலராத்திரி ரூபம்னு சொல்லுவோம். அந்த காலராத்திரி ரூபம் ரௌத்ரின்னு பேர்ல சொல்லுவான். மூர்த்தி திரயம்னு வர்றச்ச மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவன்கிறதுல ருத்ரனுடைய ரூபத்திலேருந்து வெளியில வர்றது ரௌத்ரி. அவ்வளவுதான் காலராத்திரிங்கிற பேர்ல சொல்லுவோம். மூர்த்தி திரயம்னுட்டும் ரகசியம் அது ஒண்ணு இருக்கும் தேவி மகாத்மியத்துல படிக்கிறச்சு. அந்த ரௌத்ரிய பத்தி வராக புராணம் என்ன சொல்றதுன்னா, அவளோட உடல் பார்த்தா என்ன அருணன், அந்த ரைசிங் சன் இருக்கு, உதயமாற அந்த உத்யத் பானு சஹஸ்ராபான், அந்த மாதிரி உதயமாற அந்த சன்னோட அந்த பிரைட்னஸ் அண்ட் வித் 3 eyed திரிநேத்திரம், அவளோட தலைமையெல்லாம் கலைஞ்சி அந்த ரௌத்ரியை பார்க்கறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்றேன். ராத்திரி சுக்தம் எல்லாம் இட் இஸ் ஆல் வெரி வெரி பவர்ஃபுல். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ் பிகாஸ் இட் கோஸ் வெல் இன்டு சம்திங் எல்ஸ். ஓகே. ஸ்னிக்தௌதன பிரியா, ஸ்னிக்தௌதன பிரியா. பிளட்டுக்கு வேணுங்கிறது ஸ்டிக்கி ரைஸ் அண்ட் கீ. Rice and ghee is supposed to be so good for your blood. அதனால்தான் இவளுக்கு ரைஸும் கீயும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இவளோட பிரசாதம். ஸோ நவராத்திரிக்கு எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு சஜஷன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பண்ணலாம். பண்ணினா தப்பு கிடையாதுங்கிறதுக்காக சொல்ல. வெறும் ரைஸும் கீயும் பிசைஞ்சு வச்சு நெய் சாதமா வச்சா தவறு கிடையாது. திஸ் இஸ் நாட் ராங். Because when you take it as a prasadam, that even purifies our soul, and the food purifies your blood. That comes as a prasadam, it purifies your soul. So தப்பு கிடையாது. நைவேத்தியம் இல்லைன்னு யாரும் திடீர்னு ஒரு நாள் 10 நாளுக்கு என்னடா பண்றது அப்படின்னு பார்க்க வேண்டாம். ரைஸ் அண்ட் கீ வைக்கலாம். So this is capable of producing quality blood. அதனால்தான் அந்த காலத்துல முதல்ல ஒரு பிடியாவது ரைஸும் நெய்யும் விட்டுண்டு சாப்பிட்டு, இது நம்ம ஆகுதியா நினைச்சோம். நெய் விட்டா அந்த ஜடாரக்னிக்கு ஆகுதியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அது பாடுபடுத்தாது. இப்ப நம்மளெல்லாம் ரொம்ப பாடுபடுத்துறதுக்கு காரணம் நம்மளாம் ரொம்ப டயட் கான்சியஸா நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
But neyyi, it purifies the blood and it produces quality blood. This particular one. Mahavirendra Varada. நான் சொல்லிட்டேன் வீரன்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டேன். Who is called Veera and Dheera? The one who controls the mind and the senses is called. So Mahavirendra Varadana, she gives boons to that, specifically those people who have controlled their mind, sensory organs. அப்போ ரெண்டு விஷயம் சொல்றான் வீரன்கிறதுக்கு. நான் சொன்னேன் முன்னாடி அகம் ஏதத் தத், அகம் இதம் ஏதத் தத், 4 சொன்னேன் முன்னாடி, நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4ல அகம் அண்ட் இதம் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணினோம்னா யூ ஆர் அ வீரன், யூ ஆர் அ வாரியர். அகம் அண்ட் இது அகங்காரம் போயிடுத்துனா, அகம் அண்ட் இதம் போயிடுச்சுன்னா யூ ஆர் கன்சிடர்ட் அ வீரன், வாரியர். இதன் தத்தும் ஏதத்தும் போயிடுத்துனா நீ பிரம்மன் தான், வேற ஒன்றும் கிடையாது. So வீரன்கிறதுக்கு warriors, who are called various warriors அப்படின்னா who control the senses and mind. So she gives boons to them, she blesses them. ஏன் இதை சொல்ற அப்படின்னா சிவசூத்திரம் ஒரு சின்னதா ஒன்று சொல்றது, திருத்தயா போக்தா வீரேஷன். இந்த ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திங்கிற 3 ஸ்டேஜை பார்த்தோம். இந்த ஒரு ஸ்டேஜ் இவா சொல்றது துரியம்ங்கிற 4வது ஸ்டேஜ், வேர் யூ ரியலைஸ் த கான்ஷியஸ்னஸ், தட் கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் தீஸ் 3 ஸ்டேஜஸ் ஆல்சோ. இதை நான் முன்னாடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். துரியம்ங்கிற ஸ்டேஜில் வர்றச்சன் நம்ம யூ அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். But you also understand one more thing, even when you are going through these 3 other stages, the Jagratngra waking stage ah irukattum, dreamngra swapna stage ah irukattum, sushuptingra sleepless, dreamless state ah irukattum, இந்த 3 ஸ்டேஜ்லயும் கூட with the same kind of detachment you are able to look at it, it is happening to something else, somebody else அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு துரியம்ங்கிற ஸ்டேஜுக்கு வர்றவாளுக்கு they get this kind of மைண்ட் செட்டுங்கிறது சிவசூத்திரம் சொல்றது. அது எக்ஸ்பிளனேஷன் இஸ் பிக். சூத்திரம் ஒரே தான், திருதயா போக்தா வீரேஷ் அப்படின்னு. 3த்திலையும் நீ துரியன்கிற அந்த இதுல நீ பார்த்து நீ இஃப் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தீஸ் 3 ஸ்டேஜஸ் வித் தட் கைண்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட், தென் யூ ஆர் கால்ட் அ வீரன். அப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்றா, வீரன்கிற ஸ்டேஜ் என்ன சொல்றான்னா துரியன்கிற அந்த நாலேஜ் வந்த அந்த ஸ்டேஜை சொல்றான். அப்போ ஏன் அதை நான் இதுல நிறைய இது நான் எழுதியிருக்கிறது நிறைய எழுதியிருக்கேன். பிரம்ம சாட்சாத்காரம்னு சொல்றேன். துரியம்ங்கிற ஸ்டேஜில் தான் we identify ourselves, we feel like we are not different from the Brahman, whatever is happening is according, it is an avastha அப்படிங்கிற மாதிரி it is just a state. So you don't participate in that, you don't get engrossed in that, you just keep it with a kind of a distance and you see this is happening, let it go அப்படிங்கிற மாதிரி நம்ம we just go. ஸோ அந்த ஸ்டேஜ் வரணும் அப்படிங்கிற அந்த வீரா அப்படிங்கிறதுக்கு மகாவீராங்கிறது இங்கே சொன்னதுனால மகாவீரான்னு சொல்லியிருக்கா, வீரன்லையும் மகாவீரான்னு சொல்லியிருக்கா. பிரகலாதனுக்கு பேரு மகாவீரன்னு பேரு அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது. மகாவீரன்கிற பேரு பிரகலாதனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ வீரர்களை மகாவீரேந்திர வர்தா, she gives boons to these people. Rakhini Swrupini, she is called Rakhini Devi. Whoever we have described now, she is called Anahadapcha Nilaya அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ராகினி அம்பா ஸ்வரூபிணி. இப்போ நான் இந்த தியான ஸ்லோகத்தை சொல்றேன். ஹிருத் பத்மே பானு பத்ரே த்விவதன லசிதாம், 2 ஃபேஸ், தம்ஷ்டினி ஷியாமவர்ணம், அக்ஷம் சூலம் கபாலம் டமருமபி புஜை தாரயந்தீம். So 4 handsல whatever she has got. Trinetram, Raktastam,
She is the presiding deity of blood. Kala Ratri Prabhuti Parivrutam. Starting with Kala Ratri, she is surrounded by these deities. Snigdha Bhaktauka Saktam. ஸ்ரீமத் வீரேந்திர வந்தியாம். இது வரிசையா நாம அப்படியே வருது பாருங்க. வந்தியாம் அபிமத ஃபலதாம். கேட்கறதுக்கு மேல இவ அந்த மகா வீரர்கள் வந்தியான they are, she is worshipped by them. She gives them also boons beyond what they ask. ராகினீம் பாவயாமஹ. She is remembered as Bhavayama. And the Bhavanayoda, she is called Ragini. We will stop with this. We will continue the Yoginis in the next week. Guru Pyo Namaha.